இன்றைக்கி டே 16. இன்றைக்கி ஒரு மேரேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நானும் இன்றைக்கி ஊரை காலி பண்ணிட்டு பொழப்ப பார்க்குறதுக்கு வேறு ஊர் போய் ஆகணும். அதனால நம்ம கடின உழைப்பை காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கை போட்டுட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது செஸ்ட் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட். நான் என்ன தான் இந்த 15 நாள் மாங்குன்னு உழைச்சிருந்தாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் உடம்புல எந்த ஒரு சேஞ்சஸும் அவ்வளோவா வரல. அதுக்கு ரீசன் நான் இந்த 15 நாளைக்கு முன்னாடி தின்ன ஹை கேலரி ஃபுட் அண்ட் ஸ்வீட்ஸ் தான். அது மட்டும் இல்லை, இந்த 15 நாள் நான் சுகர் வேணால் கட் பண்ணியிருக்கேனே தவிர டயட்டை நான் ஒழுங்காக ஃபாலோவே பண்ணலை. வீட்டில் கொடுக்குறத கிடைக்கிறத தான் சாப்பிட்டுட்டு இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணி பாடியில் சேஞ்சஸ் வருதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இன்றைக்கி வெறும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புஷ்அப் பண்ணிக்கிறோம். புஷ்அப் முடிச்சோடனே இன்க்ளைன் புஷ்அப்பில் பண்ணிக்கணும். இன்க்ளைன் புஷ்அப் 3 செட்டு முடிச்சதுக்கப்புறம் வைடு புஷ்அப் 3 செட்டு பண்ணணும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச புஷ்அப் குரலி வித்தையெல்லாம் நீங்கள் காட்டலாம். பாடி வெயிட்டில் பண்ணுறதுனால அதிக ரெப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைசப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா முக்கிய எடுக்கும் இந்த டைமண்ட் புஷ்அப்பு. அதை முடிச்சவுடன் ஒரு செங்கலை தூக்கிட்டு ஓவர் ஹெட் ட்ரைசப் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் கடைசி ஒர்க் அவுட்டாக செஸ்ட் அண்ட் ட்ரைசப்க்கு ஒரு நல்ல பம்ப் கிடைக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் அடிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எலிப்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சது. அந்த கேப்பில் தான் நான் டிப்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. இது முடிச்சோடனே நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அள்ளி போட்டு நண்பர் வசந்தோட ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். மண்டபத்துக்குள்ளே வந்தால் ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸ்டேஜில் நிறையா பேர் ஆடிக்கிட்டு வேறு இருந்தாங்க. அந்த டான்ஸ் முடிஞ்சது நாங்கள் ஸ்டேஜில் ஏறிட்டோம். எங்களோட கிஃப்ட்டை கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு திருமண வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ அவங்களும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஃபோட்டோ பார்த்து அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ப்ரைஸ் என்னென்னா, பொண்ணும் பையனும் அக்ரி ஆஃபீஸர்ன்றனால அவங்கள டிராக்டரில் உட்கார வச்சு அவர் விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த ஃபோட்டோ ஹெல்ப் பண்ணது நம்ம ChatGPT ஆனந்தா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேரேஜோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹிந்து முஸ்லீம் கல்யாணம் அண்ட் பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே அக்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ நண்பர்களை உங்கள் சார்பாக நீங்களும் என்னோட நண்பருக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. லட்டில் வச்சேன் பார்த்தியா தாஸ், நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி எங்கள் நண்பன் சோத்தில் வெஜ்ஜு வச்சு எங்களை ஏமாற்றிட்டான். பட் வெஜ்ஜுலையுமே ஓரளவுக்கு எல்லாமே நல்ல சாப்பாடாக தான் கொடுத்தான். சத்தியமாக சொல்கிறேன், நான் அதில் இருக்க ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிடல, இன்க்ளூடிங் ஐஸ்கிரீமு. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டான்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையை கொஞ்சம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டயர்டாகி தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் போக முடியாத வாக்கிங்கை நான் ஈவினிங் போயிட்டுருக்கேன். ஈவினிங் ஒரு 30 minutes வாக்கிங் போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் என்னுடைய கார்த்தி நண்பர் ஒருத்தர் வந்தார். இந்த டைம் அவர் மட்டும் வரல, அவரோட ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவங்களோட ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இந்த தைப்பூசன்றனால பஸ்ஸு ட்ரெயின் ரெண்டுலேயுமே செம்ம கூட்டம். எப்படியோ இன்றைய நாள் இன்னதே முடிஞ்சது. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.